நிச்சயமாக. இங்கே உங்கள் தொடருக்கேற்ப ட. கிருஷ்ணா கிருபை வாழ்க்கை மாற்றம். பகுதி 2. கிருஷ்ணா கிருபை வாழ்க்கை மாற்றம். பகுதி 2. பக்தியின் முதல் படி. முந்தைய பகுதியில் ராகவன் ஒரு கனவில் நீல நிற சிறுவனை பார்த்தான். அவன் சொல்லியது, நீ என்னை தேடவில்லை, ஆனாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். அதைத் தொடர்ந்து அவன் மனதில் குழப்பமும் ஆழ்ந்த சிந்தனையும் பிறந்தது. அன்று காலையில் ராகவன் வழக்கம்போல் வயலுக்கு செல்லவில்லை. அவன் மனதில் அந்த சிறுவனின் கண்கள் மட்டும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் மீனா பூஜை அறையில் மௌனமாக நின்று கண்ணனை வேண்டிக் கொண்டாள். ராகவன் மெதுவாக பூஜை அறைக்கு வந்தான். ஒரு வினாடி அவன் கண்கள் மங்கள தீபத்தின் ஒளியில் உள்ள சிறிய கண்ணன் சிலையிலே விழுந்தது. அந்த சிறுவன், கனவில் பார்த்த அந்த முகம். அவன் உடனே அமர்ந்தான். இது எல்லாம் யாரோ கட்டிப் போடுற கதைன்னு நினைச்சேன். ஆனா இது உண்மையா இருக்கா? அந்த வாரம் ராகவன் தன்னுடைய பழைய மாமனார் வழியாக உள்ள ஊர் அருகே உள்ள பெரிய கண்ணன் கோவிலுக்கு ஆண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளைச் செய்தான். கோவில் சென்றவுடனே அவன் உள்ளம் ஒரு அமைதியை உணர்ந்தது. கோவில் வாசலில் உள்ள பக்தர்கள், நாதஸ்வர இசை, வாசலில் கண்ணன் வேஷத்தில் குழந்தைகள் அனைத்தும் அவனை உள்ளுக்குள் இழுத்தன. அந்த நாள் இரவு கோவில் தூண்கள் நடுவே அமர்ந்தபடி ராகவன் கண்கள் கலங்கியபடி கண்ணனை நோக்கிச் சொன்னான், நான் உன்னை நம்பலை, ஆனாலும் நீ என்னை விட்டே இல்ல. இப்போ நான் உன்னால் காக்கப்பட விரும்புகிறேன். அவன் முதல் முறையாக உண்மையான குரலை விட்டு கண்ணனை அழைத்தான். அந்த பக்தியின் முதல் கண்ணீர், அதுதான் அவன் பயணத்தின் தொடக்கம். தொடரும். பகுதி 3 கண்ணனின் கிருபையால் ராகவனின் வாழ்க்கையில் ஏற்படும் அற்புதங்கள். விருப்பமிருந்தால் பகுதி 3 உடனே தருகிறேன். இந்த தொடரை 5 பகுதிகளாக முடிக்கலாம் அல்லது நீட்டிக்கவும் முடியும். உங்களுடைய கருத்து சொன்னால் கதையை அதன்படி அமைக்கலாம்.